அதுபோல் இந்திய அரசாங்கமும் அவருக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து இன்னைக்கு கூட ஆளுநர் மாளிகையில் அவருடைய சிலையை திறந்து வச்சிருக்கிறாங்க. அதுவும் இந்திய அரசாங்கமும் அவருடைய கொள்கைகளையும் அவருடைய கருத்துக்களையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். தமிழக அரசும் ஏற்றுக்கொண்டு சமீபம் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு வரலாறு பற்றி அதிகமாக நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஒரு சின்ன ஒரு புத்தகம் நான் வெளியிட்டிருக்கிறேன். இந்த புத்தகம் இதில் அவருடைய வரலாறும் சில முக்கியமான சில பாடல்கள், ஒரு 10 பாடல்கள் நான் தொகுத்து வழங்கியிருக்கிறது. உங்கள் எல்லாருக்கும் அந்த கொடுத்துடலாம். வள்ளலாருடைய முக்கிய நோக்கங்கள் எல்லாம் தெரிஞ்சது. அவர் ஏன் அந்த அவருடைய சன்மார்க்க நெறி பரவாத சில காரணங்கள் தான் இருக்குது. அதை நம்ம விரிவாக பார்க்கணும். ஆனால் அவருடைய முக்கிய கருத்து என்னன்னா, இந்த கொல்லாமை ரொம்ப அதிகமாக வலியுறுத்தினார். அடுத்தது புலாவு உண்ணாமை, ஜீவகாருண்யம். இது 3 தான் வள்ளலாருடைய முக்கிய ஒரு கருத்தாக அவர் முன் வச்சார். இதுதான் நமக்கு தேவை அப்படிங்கிறது அவர் வலியுறுத்திய கருத்துக்கள். அது ஏன் அப்படி அந்த கருத்துக்களை வலியுறுத்துறாரு சொன்னார்னா, உயிர்கள் எல்லாம் ஒன்றுதான். எல்லா உயிரிடத்திலும் இறைவன் வீட்டு இருக்கிறான். இறைவன் தனியா எங்கேயும் இல்லை. இறைவன் எல்லா இடத்திலையும் வியாபித்திருக்கிறான். அந்த இறைவன் நாம எங்கேயும் நம்ம பார்க்க, ஒவ்வொரு உயிரிலும் இறைவனை பார்க்க வேண்டும் அப்படிங்கிறது தான் அவருடைய கோட்பாடு. அந்த அடிப்படையில தான் உயிர்களை ரொம்பவும் அவர் முக்கியத்துவம் கொடுத்தார். எல்லா உயிர்களுக்கும் ஆன்மா என்பது ஒன்றுதான். அந்த நம்ம தேகம் தான் வெவ்வேறு இருக்குது. அதனால நம்ம உயிரிழத்து நம்ம அன்பு காட்டணும். இது எல்லா அருளாலும் சொன்ன கருத்து தான், இல்லை நான் சொல்லல. இதனால அவங்க கொஞ்சம் மேற்போக்கா சொல்லிட்டு போனாங்க. ஆனால் இவர் ரொம்ப அதிகமா வலியுறுத்தி சொன்னார். அதனால அதுல இந்த சன்மார்க்க மற்ற கருத்துக்கள் எல்லாருக்கும் உடன்பாடா இருந்தாலும் ஜீவகாருண்யம் பசி உயிரை இறக்கும்போது பசி ஆற்றி வைத்தார். அந்த பசி ஆற்றி அவருக்கு இருந்த காலத்துல ரொம்ப பஞ்சம் அதிகமாக இருந்தது. மக்கள் பட்டினோடு இருந்தார்கள். அந்த பட்டினை நீக்குவதற்காக அவர் அந்த ஒரு தர்மசாலையை 1865 தொடங்கி இன்றைய அந்த